தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜூலை 15 விருதுநகரின் வீரரான கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம். இதனை இப்படி சொல்வதை விட கல்வி வளர்ச்சி நாள் என்று சொல்வதுதான் மிகவும் சிறப்பு. காரணம், அவர்கள் கல்விக்கு செய்து கொடுத்த நன்மை காலத்தால் கரையாதது. இவர்கள் கல்விக்கு மட்டும் நன்மை செய்யவில்லை, ஏழைகளின் இறையாகவும் திகழ்ந்துள்ளார். இதைத்தான் நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இவர் இன்றைய விருதுநகர் எனும் அன்றைய விருதுப்பட்டியில் 1903ஆம் ஆண்டு குமாரசாமி ஐயாவிற்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மருந்தவ புதல்வனாய் அவதரித்தார். இன்று நம் தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ காமராஜர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் மிக இல்லை. செய்தித்தாள்களை படிப்பதும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தனக்குத்தானே நாட்டுப்பற்றை வளர்த்து கொண்டார். இந்த பற்றுதான் இவரை விடுதலை போராட்டத்திலும் காங்கிரசிலும் இணைத்தது. உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற இயக்கங்களில் தன்னை கலந்து கொண்டு மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறை சென்றார். இதற்கெல்லாம் பலனாய்தான் 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 9 ஆண்டுகள் மக்களால் முதலமைச்சராக்கப்பட்டார். கல்வியில் மிக்கதொன்று செல்வம் இல்லையே, கண்மணி நீ கேளடா என்றன் சொல்லையே என்ற பாவேந்தரின் வரிகளுக்கேற்ப குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியை இலவசமாக்கினார். எந்த தலைவருமே சாதிக்காத சாதனை நம் தலைவர் சாதித்த சாதனை. எதுவென்றால், பள்ளிகள் இல்லாத பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்தார். இதனை அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தர் என்ற பாரதியின் கூட்டை மெய்ப்பித்தார் எனலாம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற பாரதிகளின் வரிகளுக்கேற்ப ஏழை பணக்காரன் வேறுபாடு தெரியக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பள்ளிகளில் சீருடையை கட்டாயமாக்கினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியதன் மூலம்தான் பிரிட்டிஷ் ஆட்சியை விட இவரது ஆட்சியில் கல்வி 40% அதிகரித்தது. இதற்கு உதாரணமே இவரது ஆட்சி காலத்தில் தான் அதிக அளவில் பள்ளிகள் திறக்கப்பட்டது. எனவே இவரது ஆட்சி தமிழகத்தை ஆட்சி செய்த சோழர்களின் பொற்காலத்திற்கு நிகராக கருதப்படுகிறது. நீர்மின் சக்தி திட்டம், நீர் பாசன திட்டம், தொழிலக வளர்ச்சி திட்டங்கள், கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம்தான் வறண்டு கிடந்த பூமியை வளமாக்கினார். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரானார். இது மட்டுமா இவரது சாதனைகள்? இல்லை இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகிய இருவரையும் பிரதமராக அரியணை ஏற்றி தான் ஒரு கிங்மேக்கர் என நிரூபித்தார். எல்லோருடைய வாழ்வும் வரலாறாவதில்லை, வரலாறானவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கேற்ப காந்தியடிகளின் வழியில் கடமையாற்றிய காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 75வது வயதில் தமிழர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து காவியமானார். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தலைவர் தியாக சொம்மல் காமராஜர் அவர்களுடைய புகழ் இந்த தமிழ் மண் உள்ளவரை நிலைக்கட்டும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க காமராஜர் புகழ். வாழ்த்தி காமராஜரையும் வாழ்த்தி பேசி பாரதியினுடைய பாடல் வரிகளை மேற்கோளாக காட்டி காமராஜர் கிங் மேக்கராக எப்படி திகழ்ந்தார் என்பதை பற்றி நம்மிடத்தில் பேசி விட்டு போன சுவேதா அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம்.